இத்தகைய அற்புதமான அகப்பூஜையை செய்து நலம் பெற்றவர் தான் வாயிலார் நாயனார். சேக்கிழார் பெருமான் அவரை அற்புதமாக துதி செய்கிறார். மறவாமையால் அமைத்த மணக்கோயில் உள்ளிருத்தி உறவாதிதனை உணரும் ஒளி விளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் ஆட்டி அரவானர்க்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார். அகப்பூஜை எப்படி பண்ணணும்? எப்பவும் மறக்காம இருக்கணும். அதான் முதல் தகுதி. இறைவனை எப்போதும் மறவாத தன்மையோடு இருக்கணும். இந்த உடம்பு ஒரு கோயில்னு சொல்லியிருக்கிறோம். இந்த உடம்பாகிய கோயிலுக்குள்ள மனம்தான் கருவறைன்னு சொன்னோம், ஏற்கனவே படித்தோம். உடம்பு கோயில், மனம்தான் கருவறை. ஆக இந்த உடம்பாகிய கோயிலுக்குள்ள மனமாகிய கருவறையில் உள்ளத்துக்குள்ளே சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற ஞானமாய வடிவாக விளங்குகின்ற இறைவனை சுவாமி உள்ள எப்படி இருக்கிறாருங்க? ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறார். அப்படி நம்ம இதய தாமரையில் சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய அந்த சிவபெருமான பூஜை பண்ணணும். பூஜைக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும், பூ வேணும், தூபதீபம் நைவேத்தியம் எல்லாம் வேணும். இப்போ வாயிலார் நாயனார் எப்படி பூஜை பண்ணாராமா? அபிஷேகம் பண்ணணும். முதல்ல எது அபிஷேகம் அப்படின்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதவர்களுக்கு மனதில் ஒரு சிவானந்தம் ஏற்படும். அந்த சிவானந்தத்தை அபிஷேகமாக பண்ணாராமா. உள்ளுக்குள்ள சுவாமி ஜோதியாக இருக்கிறார். அந்த ஜோதிக்கு எது அபிஷேகம்? சிவானந்தம் என்ற அந்த உணர்வு, அதை அபிஷேகமாக பண்ணுறாராமா. சுவாமி யாரு? அரவாணர். அறமே வடிவாக விளங்குகின்ற அந்த பெருமானுக்கு அந்த அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ணியாச்சு, அலங்காரம் பொட்டு பூவெல்லாம் வச்சாச்சு. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். எது நைவேத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மிடத்திலே உயிரினிடத்திலே இருக்கின்ற அன்பு தான் நைவேத்தியம். அப்போ வாயிலார் நாயனார் என்ன பண்ணாரம்மா? தன்னுடைய அன்பை உணவாக ஊட்டி பூஜை பண்ணி இறைவனை வழிபாடு செய்தாராமா. பாட்டு பாருங்களேன். மறவாமையால் அமைத்த மணக்கோயில் உள் இருத்தி உறவாதி தனை உணரும் ஒளி விளக்கு சுடர் ஏற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் ஆட்டி அரவானர்க்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார். இது எல்லா வழிபாடும் மனசுக்குள்ளேயே நடக்குதுங்க. எனவே அப்படி ஒரு அற்புதமான வழிபாட்டை செய்து நலம் பெற்றவர் வாயிலார் நாயனார்.